திருப்பூர் மாவட்டம் கோவில்வழி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த குமரேஷ் தனது யமஹா R15 இருசக்கர வாகனத்தை விற்பனை செய்ய முகநூலில் விளம்பரம் செய்திருந்தார். இந்த விளம்பரத்தை பார்த்த நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை வாங்க விருப்பம் உள்ளதாக கூறி காங்கேயம் பேருந்து நிலையத்தில் சந்தித்து சோதனை ஓட்டம் பார்க்கலாம் என நம்பிக்கை ஏற்படுத்தினார். அதன்படி கடந்த 12ஆம் தேதி குமரேஷ் தனது இருசக்கர வாகனத்துடன் காங்கேயத்திற்கு சென்றார். அங்கு வந்த நபர் பழரசம் வாங்கித் தரும் பெயரில் நெருக்கம் ஏற்படுத்தி சோதனை ஓட்டம் பார்த்து வருகிறேன் என சொல்லி இருசக்கர வாகனத்துடன் மாயமானார். பின்னர் அவர் திரும்பவே இல்லை. அவரது மொபைலும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் இருந்ததால் குமரேஷ் இதுகுறித்து காங்கேயம் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளையும் வைத்து வாகன சோதனையில் சந்தேகத்திற்கு உள்ளான ஒருவரை பிடித்து அவரை விசாரித்தனர். அந்த இளைஞர் தான் இருசக்கர வாகனத்தை திருடியதாக ஒப்புக்கொண்டதோடு வேப்பனப்பள்ளியைச் சேர்ந்த 26 வயதான சேட் சிவா என்பதும் தற்போது சேலத்தில் வசித்து வருவதாகவும் கூறினார். சிவா ஆன்லைனில் விற்பனைக்கு வரும் இருசக்கர வாகனங்களை நோட்டமிட்டு நம்பிக்கை ஏற்படுத்தி திருடியதாகவும் அவற்றை ரூபாய் 10,000 முதல் ரூபாய் 30,000 வரை அடமானத்தில் வைத்ததாகவும் தெரிவித்தார். அவரிடமிருந்து மேலும் 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை மீட்ட காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர்.